Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா முட்டை வெஜ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். Before that நம்ம சேனலை subscribe பண்ணாம பார்க்கறவங்க subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell icon press பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபை ஆகும். And உங்களுக்கு முட்டை வெஜ் பிடிக்கும்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எக்பேஜோ செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துருவோம். 3 முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் கார்லிக், அப்புறம் 1 கப் தண்ணியில் கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கேன். இன்னொரு கப் தண்ணியில் ஒரு அரை லெமன் புளிஞ்சு வச்சுருக்கேன். இன்னொரு கப் தண்ணியில் கொஞ்சம் சால்ட் கலந்து சால்ட் வாட்டர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், நல்லெண்ணெய், கொஞ்சம் புதினா தழை. ஃபஸ்ட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிப்போம். எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. பூண்டை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டை போட்டுருவோம். பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பூண்டு உடனே ஃப்ரை ஆயிடுச்சு. பூண்டை தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயமும் அதே மாதிரி பொரிச்சு எடுத்து வச்சுப்போம். வெங்காயமும் சேம் அதே மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுப்போம். நம்மளோட வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இது தனியாக எடுத்து வச்சுப்போம். முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன். முட்டையை வந்து பாதியாக கட் பண்ணிப்போம். வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடக்கூடாது. உள்ளாக்க ஃபில்லிங் பண்ணுற அளவுக்கு கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பொரிச்சு வச்சுருக்க பூண்டு, நெக்ஸ்ட்டு பொரிச்சு வச்சுருக்க ஆனியன், நெக்ஸ்ட்டு கொஞ்சம் புளி தண்ணி, தென் லெமன் தண்ணி, தென் கொஞ்சம் சால்ட் வாட்டர், நெக்ஸ்ட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், ஃபைனலாக கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் வச்சுட்டா முட்டை வெஜ்ஜோ ரெடி. நம்மளோட முட்டை வெஜ்ஜோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. ஷாப்பில் எப்படி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட் இருக்கு. ஆக்சுவலாக இதில் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் காரமும் சால்ட்டும் போட்டுக்கலாம். ஒருத்தருக்கு ஒவ்வொரு காரமும் உப்பும் இருக்கும். அதனால் அவங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்லாயிருக்கு. இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே சூப்பரான ஸ்நாக்காக இருக்கும். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங்கில் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். Until then, bye from the island. Bye.